பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நீதிமொழி 6 நீதி வசனம், அது 3வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நாம் கர்த்தரை எவ்வாறு துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு தேவை கொடுக்க வேண்டிய மரியாதையை எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்றது தான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலன், நம்முடைய விளைச்சலின் முதல் பலனும், விளைச்சல் அப்படின்னு மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்கின்ற முதல் பலன். நிறைய நேரங்களில் யாராவது ஜாபுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சேலரியை அதை கர்த்தருக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி உன் பொருளாலும், மற்றபடி நம்மக்கிட்ட இருக்க நம்முடைய பொருட்கள், நம்முடைய பணம், காசு, பொருள் எதையுமே கர்த்தருக்கு கொடுத்து, அவருக்கே முதலிடம் கொடுத்து, உலகத்து பொருட்கள் மேல அதிக அக்கறை கொள்ளாமல் கர்த்தருக்கே முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணி வாழ்தலே வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாகும் அப்படின்னு நீதிமொழியார் சாலமன் ஞானி இன்றைய தினத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.